ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணையாக அமையக்கும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் கார்த்திகை முதல் வார சோமவார விரதம். கார்த்திகை சோமவாரம்னா என்ன, இந்த விரதம் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம், இந்த விரதத்தோட சிறப்புகள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சி முன் சென்று பாரு, பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் சோமவார விரதம்ன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விரதம். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் நிறையா உண்டு. அந்த சோமவார விரதம் வந்து ரொம்ப விசேஷமான விரதம். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்து நீங்கள் வருடம் முழுமைக்கும் இருக்கலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்கலாம். 52 திங்கட்கிழமைகள் வரும், அதில் முழுமைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா கார்த்திகையில் வரக்கூடிய 5 அல்லது 4 திங்கட்கிழமை மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்னா எல்லாருமே இருக்கலாம். கடன் நிறையா இருக்குது, எனக்கு திருமணம் ஆகலை, என் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை, என் கணவருக்கு நல்ல வேலை இல்லை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேணும், சொந்த வீடு கட்டணும், தொழிலில் வளர்ச்சி வேணும், என் குழந்தைகளுக்கு குழந்தை பேர் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனை பிரார்த்தனைகளும் சுவாமி கிட்ட வச்சு சுவாமி கிட்ட வழிபடுறதா இந்த சோமவார விரதம். இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காலம்பரை எழுந்திரிச்சு நம்மளோட அன்றாட கடமைகள்லாம் முடிச்சுட்டு சாமி ரூமுக்கு வந்து ஒரு விநாயகர் வழிபாடு, ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சோம். நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து மூலப்பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அந்த பிள்ளையாருக்கு பூ போட்டு விநாயகர் வழிபாடு ஆரம்பிச்சுட்டு சிவலிங்கங்கள் இருந்தால் சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை சிவபெருமானுடைய படம் கிடைக்குதுன்னா சிவபெருமானுடைய படத்துக்கு பூ வாங்கி சாத்திட்டு ஒரு டம்ளர் பாலும் பழமும் வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். விரதத்தை ஆரம்பிக்கும் போது இந்த விரதம் வந்து 2 பேருக்கும் இருக்கலாம். சிவபெருமானுக்கும் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கும் இருக்கலாம். 2 பேருக்குமே நீங்கள் வந்து இதே முறையில் நீங்கள் வந்து இருந்துக்கலாம். பால் பழம் வச்சு நெய்வேத்தியம் மட்டும் உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி காலையில் உங்களுக்கு தேவாரம், திருவாசகம், உங்களுக்கு என்ன பக்தி பாடல்கள், சிவபுராணம், உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரியுமோ அந்த பாடல்களை நீங்கள் சுவாமி முன்னாடி பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் கோவிலுக்கு போய் கோவில் ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட அன்றாட பணிகள் நீங்கள் தொடர்ந்துக்கலாம். அதுக்கப்புறமாக சாயங்காலம் நீங்கள் பூஜை முடிச்சதுக்கப்புறம் இந்த விரதத்தை நீங்கள் முடிக்கணும். நான் பொதுவாகவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபவாசமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கு உங்களுடைய உபவாசம் சாப்பிடாமல் ஆரம்பித்து திரும்ப சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை முடிச்சுட்டு இந்த விரதத்தை பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதான் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய முறை. ஒரு சில பேருக்கு வந்து பசி தாங்க முடியாது, ஒரு சில பேருக்கு உடல்நிலை சரி இருக்காது, சில பேர் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கலாம். காலைல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மதியானம் நைட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கலாம். இல்லை மதியானம் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு காலையில் நைட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கலாம். உங்களுக்கு எது தோதுப்படுமோ அந்த மாதிரி உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். இல்லை அப்படிலாம் முடியலைன்னா நீங்கள் வந்து ஊடலில் வந்து பால் பழங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப முடியலன்னா அவங்க வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த விரதம் இருக்கக்கூடிய முறைகள். பொதுவாகவே விரதம் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது தான். அப்படி இருந்தால் ரொம்ப அதிகமான பலன்கள் கிடைக்கும். இருந்ததுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலம் வீட்டில் வந்து மறுபடியும் விளக்கேற்றி பால் பழம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனைலாம் இருக்குதோ, கல்யாணம், சொந்த வீடு கட்டுறது, தொழில் வளர்ச்சி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் பிணி இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கடவுள்கிட்ட, சிவபெருமான்கிட்டே, முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு தீபதூபங்கள் காமிச்சு தீபதூபங்கள் காமிச்சு பூஜையை முடிச்சுட்டு அந்த பால் பழத்தை சாப்பிட்டு விரதத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். இதை மாதிரி தொடர்ந்து 4 வாரங்கள் இருக்கணும். ஒரு வாரம் இருந்துட்டு அடுத்த 3 வாரங்கள் இருக்கிறதோ இல்லை ஒரு வாரம் மட்டும் இருக்கிறதோ இருக்கக்கூடாது. கார்த்திகை சோமவாரம்ன்றது இந்த வருஷம் நமக்கு 5 திங்கட்கிழமை கிடச்சிருக்குது. இப்போ அந்த 5 திங்கட்கிழமை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நம்ம இதுக்கான முழுமையான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு சில பேர் வந்து 52 வாரங்கள் வருடம் முழுவதும் அந்த வந்து விரதம் இருப்பாங்க. அது இன்னும் அதிகமான பலன்களை கிடைக்கும். இந்த கார்த்திகை சோமவாரத்தை விரதம் இருந்து சோமவார விரதம் இருந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணி நம்ம வளமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க்கை நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்விநிதி விலங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்விநிதி விலங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்விநிதி விலங்குக உலகமெல்லாம்.